கைஸ், இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போறோம்னா உட் ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். உட் ரியாக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ். இப்போ சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ்னால் இப்போ இந்த மேலே இருக்க ஆல்கைல் குரூப்பும் கீழே இருக்க ஆல்கைல் குரூப்பும் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேமாக இருக்கும். மேலே சிஎஸ்டி இருந்துச்சுன்னா கீழே சிஎஸ்டி இருக்கும், மேலே C2H5 இருந்துச்சுன்னா கீழே C2H5 இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்ஷனில் என்ன நடக்கும்னா இந்த சோடியமும் குளோரைனும் கம்பைன் ஆயிரும், இந்த சோடியமும் குளோரினும் கம்பைன் ஆகும். பேலன்ஸ் என்ன இருக்கு? CH3 இருக்கா, அதனால நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஈத்தேன் அப்படின்னு கிடைச்சிடும். தென் பேலன்ஸ் என்ன இருக்கு? சால்ட் இருக்கா, NaCl கம்பைன் ஆகி நம்மளுக்கு சால்ட்டா இருக்கா, அதனால நம்ம வந்து 2NaCl அப்படின்னு எழுதிடுவோம். ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்கும்னா இந்த சோடியம் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணோன்னே குளோரின் வந்து வெளியே போயிடும், லீவ் ஆயிரும். லீவ் ஆனதுக்கப்புறம் சோடியம் குளோரினும் கம்பைன் ஆகி சால்ட்டாக வந்துடுது. தென் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். குளோரின் வந்து லீவ் ஆனால் ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஃப்ரீ ரேடிக்கல் ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு வந்து ஈத்தேன் கிடைக்குது, இங்கே வந்து சால்ட் கிடைக்குது. இதுதான் வந்து சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் நடக்கும். இது வந்து உட் ரியாக்ஷன் வந்து என்ன டைப் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் அண்ட் இது வந்து SN2 மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுது. தென் அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் இருக்கு. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் வந்து உட் ரியாக்ஷன் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா 3 ப்ராடக்ட் வரும், அந்த 3 ப்ராடக்ட்டையும் நம்மளால செப்பரேட்டே பண்ண முடியாது. அதனால உட் ரியாக்ஷன் வந்து அன்சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் வந்து நாட் பாசிபிள். இப்போ வந்து மேலே சிமெட்ரிக்கல் ஆல்கேன்ஸ் என்ன பண்ணணுமோ அதே தான், இந்த சோடியம் குளோரினை கம்பைன் ஆயிரும், இங்கே வந்து நம்மளுக்கு ப்ரோப்பேன் கிடைக்கும். CH3 CH2 CH3. பேலன்ஸ் வந்து சால்ட் வந்து வந்துடும் 2NaCl. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். தென் இங்கே வந்து அதே மாதிரி தான், சோடியம் குளோரைனை கம்பைன் ஆயிரும், இங்கே வந்து CH3 ஈத்தேன் வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் 2NaCl. தென் இங்கேயும் அதே மாதிரி தான், சோடியம் குளோரைனை கம்பைன் ஆயிரும், இங்கே வந்து பியூட்டேன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் CH3 பியூட்டேன் வந்துடுது ப்ளஸ் 2NaCl. அண்ட் இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு, வாட்ஸ் நெசசரி டு யூஸ் சோடியம் அண்ட் ஈத்தர் இன் திஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால சோடியமும் ஈத்தர் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபிக்காக சோடியம் ஈத்தர் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துப்போம். ஒரு டெஸ்ட் டியூப் மாதிரியே தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஈத்தர் ஃபில் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து ஆல்கைல் ஹைட்ரைடு வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து கேஸாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபில் பண்ணோன்னா ஈத்தரில் வந்து ஈஸியாக ஆல்கைல் ஹைட்ரைடு டிசால்வ் ஆயிரும். தென் சோடியமை போட்டிங்கனாலும் ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். அதனால தான் நம்ம இந்த ரியாக்ஷனில் வந்து ஈத்தரை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். மற்ற லிக்விட்ஸ் காட்டிலும் நம்ம வந்து ஈத்தரை இங்கே ஸ்பெசிஃபிக்காக அதனால யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் சோடியம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஹைலி ரியாக்டிவ் மெட்டல். அண்ட் இப்போ நம்ம ரியாக்ஷனில் போட்டதுக்கப்புறம் அது ஈஸியாக டிசால்வ் ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து சோடியமை ஸ்பெசிஃபிக்காக அந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். சோடியம் மட்டும்தான் இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே இந்த ரியாக்ஷன் வந்து ரியாக்ட் ஆகும். ஆனால் வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது எல்லாத்துக்கும் வந்து ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால வந்து மற்ற ஆல்கலேட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ வந்து பொட்டாசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கம்பேர்ட் டு சோடியம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில டைம் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆச்சுன்னா சில டைம் ப்ராடக்ட் கிடைக்கும், சில டைம் ப்ராடக்ட் கிடைக்காமே போயிடும். அதனால வந்து நம்ம பொட்டாசியம் அவ்வளோ யூஸ் பண்ணுவோம். மெக்னீசியம் எடுத்தோம்னா வந்து அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கவே செம்ம லேட்டாக கிடைக்கும். அதனால வந்து நம்ம மெக்னீசியம் யூஸ் பண்ண மாட்டோம். சோடியம் வந்து மீடியம் டேஸ்ட், ஃபாஸ்ட்டாகவும் இருக்காது, ஸ்பீடாகவும் இருக்காது, மீடியமாக போகும். அதனால நம்ம சோடியம் யூஸ் பண்ணுறோம் இந்த ரியாக்ஷனில். தென் இங்கே வந்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தென் ஃபைனலாக வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது.
மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ப்ரொசீஜர்னா ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. ஒரு டெஸ்ட் டியூப்ல வந்து ஈத்தர் ஊற்றிட்டு ஆல்கில் அறையில் வந்து கேஸை ஃபில் பண்ணிவிட்டு தென் சோடியம் போட்டோன்னா ஈஸியாக டிசால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் கிடச்சிடுது. தென் அதுக்கப்புறம் ஸ்டீம் டிஸ்டிலேஷன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அதுதான் அதனால வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் பாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெர்சலிட்டி, அப்புறம் ஹை ஈல்டு. ஹை ஈல்டுனா இப்போ சின்ன காம்பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீத்தேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஈத்தேன் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஹை ஈல்டு காம்பவுண்ட். அந்த டிமெரிட்ஸ் இருக்குது. இந்த ரியாக்ஷனுக்கு கொஞ்சம் டிமெரிட்ஸ் இருக்குது. என்ன டிமெரிட்ஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் பை ப்ராடக்ட்ஸ்னா இப்போ தேவையில்லை, NaCl தேவையே இல்லை. NaCl நமக்கு தேவையே இல்லை, ஆனால் வந்து NaCl ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பை ப்ராடக்ட். தென் அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் ஹை ரியாக்டிவ் மெட்டலை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால இந்த ரியாக்ஷன் வந்து இது வந்து டிமெரிட்ஸில் இருக்குது. தென் ஃபைனலில் வந்து அன்சிமெட்ரிக்கல் அதுவும் வரும். அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின்ஸ் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உட் ரியாக்ஷன் தரவே தராது, அதுவும் ஒரு டிமெரிட், அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் உட் ரியாக்ஷன் பற்றி இவ்வளோதான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன் பற்றி பார்க்கலாம்.